கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியாதை பார்த்து கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் சொல்லுகிறார், கபிரியேல் தூதன், நீ கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். புனித அகுஸ்தினார் சொல்லுவார், மரியாள் தன் கற்பப்பையிலே மனுவாக இயேசுவை சுமப்பதற்கு முன்பதாக, கருத்தரிப்பதற்கு முன்பதாக இதயத்திலே இயேசுவை கருத்தரித்தார். அவர் இதயத்திலே இயேசுவின் வார்த்தையை சுமந்திருந்தார், கடவுளுடைய வார்த்தையை சுமந்திருந்தார். காலம் வருகின்ற பொழுது தூயாயின் வல்லமை அவர் மீது நிழலிட்டது. அந்த தூயாயின் வல்லமை அவர் இதயத்துக்கு இந்த வார்த்தை அப்படியே உருகி உருகி மனுவாகி கற்பப்பைக்கு சென்றது. அதுபோல பிரியமானவர்களே, நாம் இருக்க வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கொலோசையர் 3:16 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் குடிக்கொள்வதாக. மரியாளைப் போல, அன்னை மரியாளைப் போல, கன்னி மரியாளைப் போல நாமும் நம்முடைய இருதயங்களிலே கடவுளுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? யார் வழியாக கடவுள் வார்த்தையை அறிவிக்கப்பட்டாலும், கொள்கை அல்ல, டாக்டரின் அல்ல, கடவுளுடைய வார்த்தை யார் வழியாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டாலும் கடவுள் பேசுகிறார், கடவுள் என்னோடு பேசுகிறார், கடவுள் எனக்காய் பேசுகிறார் என்ற அந்த நிலையோடு வார்த்தையை கேட்டோம், பார்த்தோம் என்று சொன்னால், வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை இதயத்தில் தங்கும். யாருடைய இதயங்களில் கடவுளுடைய வார்த்தை தங்கி இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியார் இறங்குவார். அவர்களை கடவுள் மறுரூபப்படுத்துவார், அவர்கள் மகிமைக்குரியாய் மாற்றுவார். அங்கே வார்த்தை மனு உருவானார், இங்கே வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்தும். அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்ள இறை வார்த்தையை சுமப்பவர்களாய் சுவைப்பவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.